ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மிஸ் பிரைட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா எக் ஃப்ரைட் ரைஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 4 எக்கு, கொஞ்சம் கேரட், கொஞ்சம் முட்டைக்கோசு, கொஞ்சம் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 பட்டை, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கறி லீவ்ஸ், அப்புறம் 2 தக்காளியை பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் கொஞ்சம் சில்லி சாஸும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது கடாயை அடுப்பில் வச்சு ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எக்கை பொரிச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி ஆயில் விட்டு இந்த எக்கு எல்லாத்தையும் பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ இதை நல்லா நம்ம பொரிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை பொரிச்சுக்கோங்க. ஒரு 3/4 வெந்த ஸ்டேஜ் வரும்போது இதில் நம்ம கொஞ்சம் பெப்பரும் கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது பொரிஞ்ச பிறகு இடையில வேணும்னா ஆயில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போது பெப்பரும் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பெப்பரும் சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் ஆட் பண்ணி இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட வச்சு நல்லா பொரிச்சுக்கோங்க. அது அந்த ஃப்ளேவர் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பண்ணிக்கணும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்து இந்த மாதிரி நல்லா பொரிச்சிட்டு இதை இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நான் இதே பாத்திரத்துலேயே இப்போ ஃப்ரைட் ரைஸையும் செய்ய போகிறேன். அதனால் அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ கடாயை மறுபடியும் வச்சு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறோம். இந்த மாதிரி ஆயில் விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஆயில் விட்டு ஆயில் சூடானோடனே இதில் நம்ம கொஞ்சம் சோம்பு, ஜீரகம் ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். இப்போது சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், 2 பட்டை இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்சோடனே நம்ம வச்சுருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை இதில் 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா பிரிஞ்சு வரணும். கொஞ்சம் ஆயில் வேணால் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இப்போது 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா 2 டொமேட்டோ, அதை ஆட் பண்ணி நான் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த டொமேட்டோ ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இருக்கணும். ஒரு 3 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. 3 மினிட்ஸ் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் ஆன பிறகு இது கூட கொஞ்சம் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணி சால்ட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா நான் ரைஸில் சால்ட்டு போடலை, அதனால் மசாலாவில் அதிகமாக சால்ட்டு போட்டுக்கிறேன். ஆயில் வேணால் ஆயில் விட்டுக்கோங்க. கூடவே சில்லி சாஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கேரட்டையும் முட்டைக்கோசையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேரட்டும் முட்டைக்கோசும் லாஸ்ட்டாக போடணும். அப்போ தான் அது ரொம்ப வேகாமல் கொஞ்சம் நறுக்குன்னு இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப நேரம் வேகவும் வச்சிடக்கூடாது. அதை போட்டு கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் பண்ணிடணும். அது அந்த ஹீட்லேயே நல்லா குக் ஆகிடும். அதனால் லாஸ்ட்டாக கேரட்டையும் முட்டைக்கோசையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ அந்த மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எக்கு பொரித்து வச்சோம் இல்லையா, அதையும் இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மசாலா நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம பொரித்து வச்ச எக்கையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எக்கையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே நம்ம கொஞ்சம் கொரியாண்டரும் கொஞ்சம் புதினாவும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்கள் ஆயில் வேணுன்னா ஆயில் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எப்படி சர்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸ் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இதை பிளேட்டில் வச்சுட்டு கூடவே கொஞ்சம் ரைத்தா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரைத்தா, நான் எக் ஆம்லேட் போட்டு வச்சுருக்கேன், அதையும் வச்சு சர்வ் பண்ணிடலாம். எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.